முடிச்சுட்டானோ போங்க நண்பர்களே, முடிச்சுட்டானோ. அது என்னடா குரூப்ல டூப் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா டூப்புக்கே டூப் போட்ட மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படிடா இப்பெல்லாம் செலக்ட் பண்றீங்க? எனக்கு சத்தியமா புரியலடா. யாரா நீங்கெல்லாம்? ஆனா அடுத்த வாரம் வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் பல விதத்துல இருக்க போது, பிரச்சனைகள் தலையை விரிச்சு போட்டு ஆட போகுது அப்படிங்கிறது என்னால இந்த இடத்துல உறுதியா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா வீக்லி டாஸ்க் கிடையாது. ஐயோ நீங்க ஏதோ வீக்லி டாஸ்க் நடத்த போறீங்க. வீக்லி டாஸ்க்ல எப்பவும் போல மாத்தி மாத்தி ஒப்பாரி வச்சு போனா அது வேற. அந்த வாரத்துல கேப்டனா பதவி ஏற்க போறாள். அப்படி அந்த ஆள் கேப்டனா பதவி ஏத்தோன வீட்டுக்குள்ள பஞ்சாயத்துகள் வெடிச்சிரும். ஏன்னா அந்த கேப்டனை முடிச்சு கட்டி ஆகணும். கேப்டனுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வீட்டுக்குள்ள சம்பவம் இருக்க போது ஆக்சுவலா எல்லா வாரமே இந்த கேப்டன் போட்டிக்கு போட்டி போடுற ஆட்கள் வந்து பெஸ்டான ஆட்கள் செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் எல்லா வாரமும் ரெண்டு பேர் வருவாங்க. ஆனா போன வாரம் மட்டும் மொத்தம் 4 பேரை செலக்ட் பண்ணிருந்தாங்க. அப்படியே 4 பேரை பெஸ்டா செலக்ட் பண்ணிருந்தாங்க. சரி 4 பேர் சேர்ந்து போட்டி யார் வின் பண்ணான்னு பார்த்தா கடைசியா நம்ம ரஞ்சித் அவர்கள் வின் பண்ணாங்க. இந்த வாரம் அதே மாதிரி 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 பெஸ்ட் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் எல்லா வாரமே அந்த வாரம் இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி தான் அந்த பெஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 10 வாரங்களா 10 வாரங்களா இந்த ஆள் வந்து இந்த வீட்ல வந்து இந்த 10 வாரத்துக்கான உழைப்பு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் 10 வாரம் அவங்க கண்டிப்பா உழைச்சிருக்காங்கன்னா யாருன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல மாத்தி எல்லாரும் நிறைய பேர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேர் வந்திருக்குது. முத்துக்குமரன், ஜாக்லின், விஜய் விஷால். அதான் சொல்றேன் குரூப்ல டூப் அதான் எங்க அண்ணன். சோ விஜய் விஷால் உள்ள வந்திருக்காப்ல. இதுல பெரிய சிரிப்பு தெரியுமா? முத்துக்குமரனுக்கு ஓரளவு எல்லாரும் நார்மலா ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லின் தான் அதிகபட்ச ஓட்டுகள். ஜாக்லின் மட்டும் 9 ஓட்டுகள் வந்திருக்கு. ஜாக்லின் இந்த வீட்ல நிறைய விளையாட்டுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. மத்தபடி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த கேமுக்காண்டி இறங்கி ஆடுறாங்க. அதுல ஜாக்லின் சொல்றேன்னு சொல்லி ஜாக்லின் சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு முக்காவாசி பேர் சொன்னதுன்னா இந்த கேமுக்காண்டி அவர் வந்து நிறைய உழைச்சிருக்காரு. முக்கியமா கேமுக்காண்டி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு தெளிவா அந்த கேம் ஆடிட்டு இருக்காரு. இந்த கேம் தான் எனக்கு முக்கியம், மத்தபடி எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம் இல்ல, எனக்கு கேம் மட்டுமே முக்கியம்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள உழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்க்கும்போது அந்த கடைசி 3வது இடத்துக்கு யார் வர போறான்னு பார்த்தா அதுல ஒரு 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுதான் நம்ம மஞ்சரி, விஜய் விஷால், அப்புறம் நம்ம அவங்க பேர் தீபக் அவர்கள். 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்ல மத்த 2 பேர் இருக்குல்ல, தீபக், மஞ்சரி, இவங்க 2 பேரை சொல்லலாம். இவங்க 2 பேர் உண்மையாவே இந்த கேமுக்காண்டி நிறைய உழைப்புகளை போட்டு பயங்கரமா உழைச்சி போராடிட்டு இருக்காங்க. பட் இந்த விஜய் விஷால் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. ஃபேவரிசத்துல உள்ள வந்துட்டாரு. ஏன்னா இங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருக்காங்கல்ல, குரூப்பா சேர்ந்து பிடிச்சாலும் கண்டிப்பா ஓட்டுகளை போட்டுருவாங்க. கேட்டா முக்காவாசி பேர் என்ன சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள உழைச்சிருக்காரு, பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காரு, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ஒரு சில இடங்கள்ல மகிழ்வித்துட்டே இருக்காரு. சோ அதனால இந்த ஒரு நபரை சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய் விஷால செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ கடைசியா இந்த 3 பேரை நிப்பாட்டி விட்டு அந்த 3 பேருக்குள்ள ஓட்டு போட வைக்கிறாங்க. அப்படி ஓட்டு போடும்போது கடைசியில விஜய் விஷால் தான் வின் பண்றாரு. ஓகேவா? விஜய் விஷால் அவர்கள் வின் பண்றாங்க. சோ கடைசியா இந்த 3 பேர் தான் போட்டிக்கு போக போறாங்க. விஜய் விஷால், ஜாக்லின், முத்துக்குமரன், இந்த 3 பேர் தான் கேப்டன்சி போட்டிக்கு போட்டி போட போறாங்க. சோ இந்த கேப்டன்சி டாஸ்க்ல யார் வின் பண்ணிருக்காங்க? முத்துக்குமரன் அவர்கள் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ணதா நியூஸ் வந்திருக்குது. அப்ப இருக்கு அப்படிதானே வீட்டுக்குள்ள தரமான சம்பவம் இருக்கு. அது என்ன ப்ரோ பிரச்சனை கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அந்த மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் ஆப்போசிட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகேவா? அது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. பயங்கரமா ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில கண்டிப்பா அந்த மனுஷன் கேப்டனா பதவி ஏத்தோனே வீட்டுக்குள்ள இந்த டீமை பிரிக்கலாம்னு சொல்லி பிரிச்சிட்டு இருக்கும் போதே அவனுக்கு முட்டையோ போட்டோவோ அது பேர் என்ன பூந்தொட்டியோ எண்ணத்தை கொடுத்தாலும் பிச்சு உதறிடுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வாரமே ரஞ்சித் அவர்கள் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அப்படியே இழுத்து பேசிட்டு இருக்கும்போது ஜாலியா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காக்க கோழி முட்டையை கொத்திட்டு போன மாதிரி அங்கிருந்து விறுவிறுந்து தரிசிக்கா வந்து நம்ம ரஞ்சித்கான முட்டையை கொத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி தான் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் நடக்க போகுது. முத்துக்குமரன் முட்டையோ பூந்தொட்டியோ அந்த போட்டோவோ என்னத்தையோ பிச்சு உதற போறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும். சரி ஓகே, இந்த வாரம் கேப்டன்சி நம்ம யார் இந்த வாரம் கேப்டன் யார் இருந்தா ரஞ்சித் அவர்கள் இருந்தாங்க. ரஞ்சித் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்தப்பல டீம் பிரிக்கிறதுக்கு லேட் ஆச்சு, கொஞ்சம் சரியா பேசலன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை தரிசிக்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் கேப்டன் எங்கேயா பெருசா அவங்களுக்கு தெரிஞ்சாங்களா இல்ல கேப்டன் சொல்லி ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல தெரிஞ்சாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே டாஸ்க் நடக்கும்போது கேப்டன் அவர்கள் நிறைய இடத்துல வெளியே வந்து பேசதான் செஞ்சிருக்காங்க. நிறைய கேப்டன்ஸ் ரஞ்சித்தை சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ஸ் வீக்லி டாஸ்க் ரொம்ப டஃபா இருந்தாலுமே அதுக்கு நடுவில் வந்து பேசியிருக்காங்க. பட் இந்த வாரம் தான் ரஞ்சித் அவர்கள் சுத்தமா நமக்கு தெரியவே இல்லை. இவர் தான் கேப்டனா? கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேப்டன் வீட்டில் இருக்காரா இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருந்து அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேப்டன்சி தான் ரஞ்சித்துக்கான கேப்டன்சி. ஆனால் வேணா பாருங்களேன், இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல சேதனை கேட்கும்போது ரஞ்சித் கேப்டன்சி தான் சூப்பர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த வேணா பாருங்க ரஞ்சித்கான கேப்டன்சி முதல் நாள் மட்டும் தான் கொஞ்சம் டல்லா இருந்து சார், அதுக்கப்புறம் வேற லெவல்ல பண்ணாங்க, சூப்பரா கேப்டன்சி பண்ணாங்கன்னு சொல்லி கூச்சமே இல்லாம சொல்ல போறாங்க. சரி ஓகேப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம முத்துக்குமரன் அவர்கள் கேப்டன் ஆக போறாங்க, அதெல்லாம் ஒரு சைடு காட்டுமே. ஏன்னா அந்த கேப்டனுக்கு கண்டிப்பா பாதிப்பு வரும் அப்படிங்கிறது என்னால இந்த இடத்துல உறுதியா சொல்ல முடியாது. அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். பட் எனக்கு என்னன்னா சரி ஓகே, இந்த கேப்டன்சி டாஸ்க்ல 3 பேர் போராடி இருக்காங்க. 3 பேர்ல முத்துக்குமரன் வாங்கிட்டாரு. ரெண்டாவது கேப்டன்சி நினைக்கிறேன் இந்த வீட்டோட ரெண்டாவது கேப்டன்சி. பட் அடுத்த வாரம் வரப்போற டாஸ்க் மட்டுமே அவருக்கான கேப்டன்சியை தீர்மானம் பண்ணும்.
நான் போன வாட்டி கேப்டன் ஆனாரு, போன வாட்டியும் கேப்டன் ஆகி சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு, பிக் பாஸ்ட பாராட்டு கூட வாங்கினாரு. ஆனா ஒரே ஒரு சம்பவம், மொத்தமா முத்துக்குமரனுக்கான கேப்டன்சி அழிச்சிட்டு அப்படிங்கறத சொல்லி ஆகணும். அந்த மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் பேசுறங்க பேர்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன கருத்தெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், இதுதான் நான் சொல்லி ஒரு டயலாக் விட்டாரு. அந்த மாதிரி இந்த வாரம் எதுவுமே பண்ணிடக்கூடாது, ரொம்ப நீட்டா எவன் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா கூட கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது. பட் இந்த வாரம் என்ன வீக்லி டாஸ்க் வைக்க போறேன்னு எனக்கு தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது, யார் 2 பேர் ஒஸ்டா செலக்ட் பண்ண பாச்சு, ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட் தான். பட் வீட்டுக்குள்ள எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா 10 வாரங்களா இவங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி சர்வே ஆகுறாங்கன்னே தெரியல, சுத்தமா தெரியல. ஏதோ ஒன்று பண்ணி சும்மா சர்வே ஆகிட்டு இருக்காங்க. தகுதியே இல்லாத ஒரு நபர்னு சொல்றதா இருந்தா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு வளைச்சு ஓட்டுகளை போட்டா பவித்ரா அவர்கள் வந்திருக்காங்க, ரஞ்சித் அவர்கள் வந்திருக்காங்க. எப்பவும் போல பவித்ரா வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானா இது நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதுல ரஞ்சித் அவர்களுக்கு இது ரொம்ப தேவை நான் நினைக்கிறேன். நக்கல் கொஞ்சம் அதிகமா இருந்தவன் எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமா நக்கல்னு சொல்றதோட நான் வந்து ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னாடி இருந்தே கவனிச்சிட்டு இருக்கேன், ரஞ்சித் அவர்களுக்கு முத்துக்குமரன் பெருசா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா முத்துக்குமரன் ரஞ்சித் பக்கத்துல போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா அந்த மனுஷன் சூப்பரா பேசுறாரு, ஓகேவா, செமையா பேசுறாரு, நிறைய கருத்து எடுத்து வைக்கிறார். ஆனா அந்த மனுஷனை விட்டு தள்ளி வந்த பிறகு ரஞ்சித் கிட்ட போயிட்டு யாரா முத்துக்குமரன் பத்தி ஏதாவது சொன்னா ரொம்ப மோசமா பேசுறாருங்கிறதா உண்மை. அதுக்கு எடுத்துக்காட்டா நேத்துக்கான டாஸ்க்ல கூட கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வெளியே வந்து நம்ம அருண் வந்து 2-3 டயலாக் விட்டு ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லி டயலாக் எல்லாம் விட்டு அதை ரஞ்சித் போய் 2வது நின்று பேசும்போது ரஞ்சித் அவர்களுமே அதுக்கேற்ற மாதிரி அங்க ஒரு டயலாக் விட்டு சைக்கிள் எடுத்துட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆமாமா, சில பேர் அந்த ஊரை பிரிக்கலாம் ரெடியா இருப்பாங்க, ஊரை பிரிச்சு அவங்க அவ்வளவு ஜாலியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை குத்துற மாதிரியே ரஞ்சித் அவர்கள் பேசினாங்க. அது மட்டுமே இல்ல, இன்னைக்கு வீட்டுக்குள்ள யார் பெஸ்ட் செலக்ட் பண்ணும்போது, அதாவது யார் பெஸ்ட் மீன்ஸ் அந்த 10 வாரங்கள் யார் சூப்பரா பண்ணிருக்கான்னு சொல்லணும், யாரோ ஒருத்தர் பேர் தான் சொன்னோம். இவர் என்ன பண்றாரு தெரியுமா, விஜய் விஷால் முத்துக்குமரன் இவங்க 2 பேரும் என் கண்ணுக்கு சூப்பரா தர்றாங்க. ஆனா இவங்க 2 பேரையும் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர்ல விஜய் விஷால் எனக்கு செம்மையா தர்றாரு அப்படிங்கிற. இது தேவையா? இந்த கம்பேரிசன் நீங்க ஏதாவது தேவையா? நான் என்ன கேட்கிறேன், இந்த கம்பேரிசன் எதுக்குப்பா? அங்க செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆட்களை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அங்க நீங்க 2வது என்ன பண்றீங்க, முத்துக்குமரன் இழுத்து பேசுறீங்க. சரி ஓகே, முத்துக்குமரன் இழுத்து பேசுறீங்க, மொத்தம் 3 பேரை செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எப்படி 3 நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்களே, அப்போ 3 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்க இந்த இடத்துல விஜய் விஷால ஃபர்ஸ்ட் எடுத்து பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து பேசும்போது விஜய் விஷால் கூட முத்துக்குமரன் கம்பேர் பண்ணி பேசுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விஜய் விஷால சொல்லி முடிச்சனே, 2வது பேர் முத்துக்குமரன் பேர் தான் நீங்க அங்க சொல்லி இருக்கணும், கரெக்டா இல்லையா? 2வது பேர் நீங்க முத்துக்குமரன் பேர் தானே சொல்லுவோம். ஏன்னா முதல் இருக்க நபர் கூட ஒருத்தரை கம்பேர் பண்றீங்கன்னா அவளுக்குள்ள ஒருத்தான ஒரு பிளேயர் தானே. அப்ப 2வது அவன் பேரை சொல்லிருக்கணும், சொல்லவே இல்லை. என்ன செய்யறாரு, கம்பேரிட்டிவ் விஜய் விஷால் சூப்பர், விஜய் விஷால் சூப்பரா தர்றாரு. அப்படியே அடுத்தது பார்த்தா சின்ன பையன் ஜெஃப்ரி அவர் சூப்பரா தர்றாரு. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அருண் அவர்கள் எனக்கு சூப்பரா. அப்ப எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த கம்பேரிசன் நடந்துச்சு? எதுக்கு ஸ்டார்டிங்ல இந்த கம்பேரிசன் நடந்துச்சு? அதாவது பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்ல பைத்தியக்காரன்ல இல்ல என்னன்னு கேக்குறேன். கம்பேரிசன் பண்ணா 2வது இடத்துல அவனை செலக்ட் பண்ணோம். நீ ஒரு ஆள் செலக்ட் பண்ண சொல்றாங்கன்னா எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குப்பான்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷனை வச்சு அதில் கம்பேர் பண்ணி ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். 3 பேரை சொல்ற இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த இடத்துல 2 பேரை கம்பேரிசன் விடுறீங்கன்னா 2வது அந்த மனுஷன் கொண்டு வந்துருக்கணும்ல. அந்த மனுஷனை கொண்டே வரல போது நீ கேவலமா ஒரு கம்பேரிசன் பண்றீங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ள நடக்கலாம்னு எனக்கு தோணுது. நிறைய இடங்கள் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். பேசுறது வாங்குறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, சரி ஓகே நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இந்த கம்பேரிசன் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி 2வது இந்த வீட்டுக்குள்ள தகுதியே இல்லாத ஆட்கள் செலக்ட் பண்ண சொல்லும் போது முத்துக்குமரன் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டான். ஒண்ணுமே பண்ணாம சும்மா சிரிச்சுட்டு நல்ல பல்ல மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காரு. இவர் எதுக்கு இருக்காருன்னு தெரியல மாதிரி வச்சு செஞ்சுட்டான். அதே மாதிரி அதுக்கு தொடர்ந்து வந்து எல்லாருமே வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ பவித்ரா ரஞ்சித் இவங்க 2 பேர் தான் ஒஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வரப்போற வாரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி போக போகுது நீங்க சொல்லுங்க. முத்துக்குமரனுக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும், நல்லா கொண்டு போவாரா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாறகாம கமாண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.